ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. யோகி ஆத்மாக்கள் பிரபுவிற்கு மிக பிரியமானவர்கள். ஏனென்றால் யோகி என்பவர்கள் தனது அனைத்து அங்கங்களையும் உள்ளடக்கி உள்நோக்கு முகமாக இருக்கின்றார்கள். அதாவது வெளிப்படையான அனைத்து ரசனைகளையும் அளித்து ஈஸ்வரிய ரசனையில் மூழ்கி இருப்பார்கள். இது மிகப்பெரிய கொடுப்பினையாகும். இது மிகப்பெரிய தியாகமாகும். கரும இந்திரியங்களின் ரசனைகளை விட்டுவிடாமல் சிரேஷ்ட யோகியாக ஆக முடியாது. யோகத்தின் மூலம் அங்கங்களும் சீத்தளமானதாக ஆகிவிடுகின்றது. கோபம் என்பது கூட சாந்தமடைந்து விடுகின்றது. கர்ம இந்திரியங்களும் சீத்தளமானதாக ஆகிவிடுகின்றது. உண்மையிலேயே யோகி வாழ்க்கை மிக அன்பானதாகும். யோகிகள் தன்னை பாபாவுடைய குடை நிழலில் கவலையற்றவராக இருப்பதாக உணர்கின்றார்கள். இது அவர்களுடைய மிகப்பெரிய பிராப்தியாகும். இந்த கவலையற்ற தன்மைதான் யோகியின் அடையாளமாகும். சிறு சிறு விஷயங்களில் கவலைப்படுபவர்கள் கவலையில்லாமல் இருக்க முடிவதில்லை எனில் அவர்கள் சிரேஷ்டமான ஞானியும் அல்ல. யோசித்து பாருங்கள். ஸ்வயம் பகவான் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பொறுப்புகளையும் அவர் எடுத்து கொண்டுள்ளார். உங்களிடம் அவர் பலியாகிவிட்டார். தானே உறுதிமொழி கொடுத்துள்ளார். குழந்தையே, அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு, நீ லேசாக ஆகிவிடு என கூறுகின்றார். மிக அழகான விஷயம் கூறியுள்ளார். முழு உலகத்துடைய சுமைகளை எடுத்துக்கொள்ளும் தந்தை தன்னுடைய குழந்தைகளின் சுமைகளை எடுத்துக்கொள்ள மாட்டாரா என்ன? தந்தையை அறிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை வையுங்கள். மிக பெரிய விஷயம் அறிந்து கொள்வதாகும். ஏனெனில் அறிந்து கொண்ட பிறகுதான் நம்பிக்கை என்பது ஏற்படும். நாம் பாபாவை சரியான முறையில் அறிந்து கொண்டால் அவரது மகா வாக்கியங்கள் மீது நடைமுறையில் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். நாம் கவலையற்றவர் ஆகிவிடுவோம். அவர் கூறிவிட்டார், நீங்கள் அன்பாக என்னுடைய பாபா, இனிமையான பாபா வாருங்கள் என்று அழைத்தால் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு கட்டுப்பட்டவராகிவிடுகின்றார். நாம் இதன் மீது நம்பிக்கை வைத்துள்ளோமா? நாம் பாபாவை அழைக்கின்றோமா? அல்லது இதன் மீது கவனமே கொடுப்பதில்லையா? வாருங்கள், நாம் அனைவரும் இன்று நாள் முழுவதும் நஷாவில் இருப்போம். சர்வ சக்திவானுடைய குடை நிழல் என் தலைமீது இருக்கின்றது. சிந்தனை செய்யுங்கள். பகவானுடைய குடை நிழல் விஷாலமான குடை நிழலாகும். ஸ்வயம் பகவான் எனது பாடிகார்டாக ஆகிவிட்டார் என்பதை யோசித்து பார்த்தால் எவ்வளவு மிக நல்ல அனுபவம் கிடைக்கும். சீத்தளமான குடை நிழலில் மாயா, பிரச்சனைகள், பயம், மேலும் எந்த ஒரு பூதமும் பிரவேசிக்க முடியாது. பயிற்சி செய்யுங்கள். அனைத்து சக்திகளும் நம் எதிரில் வந்துவிடும். இயற்கையும் நமக்கு உதவி புரியும். நாம் அனைவரும் பாபாவுடைய குடை நிழலில் இருக்கும் நிரந்தரமான சிரேஷ்டமான அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம். பகவானுடைய குடை நிழலில் இருப்போம். மேலும் பாபாவை ஆவகானம் செய்து கொண்டே இருப்போம். இன்று முழு நாளும் இந்த 2 விசேஷமான பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம். முழு நாளும் இந்த குடை நிழல் மீது இருக்கக்கூடிய விசேஷமான அனுபவத்தினை செய்வோம். காரியங்கள் செய்யும் போதும், சாப்பிடும் போதும், அலுவலகம் செல்லும் போதும், அலுவலகத்தில் அமர்ந்தாலும், தொழில் செய்யும் இடத்தில் அமர்ந்தாலும் குடை நிழலில் இருப்பதாக உணர்வோம். யோகத்தில் அமரும் போதும் நான் ஃபரிஸ்தா குடை நிழலின் கீழ் அமர்ந்திருக்கின்றேன் என்ற பயிற்சி மூலம் மிக நல்ல ஆனந்தம் அனுபவமாகும். இந்த குடை நிழல் மூலம் நான் சதா பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற மிக நல்ல அனுபவம் கிடைக்கும். ஆபத்துக்கள், விபத்துக்கள், எந்த ஒரு விஷயத்தினுடைய பயமும் நமக்கு இருக்காது. நஷா இருக்க வேண்டும். ஸ்வயம் பகவான் துணையாக இருக்கின்றார். ஸ்வயம் பகவான் தானே குடை நிழலாக வீற்றிருக்கின்றார் எனில் அவர்களுக்கு வேறு என்ன பயம் இருக்க முடியும்? ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பாப் தாதாவை ஆவகானம் செய்வோம். நமது அழைப்பை ஏற்று வந்து விடுகின்றார் என்பதை உணருங்கள். தலை மீது கை வைத்து சொல் குழந்தாய், எனக்கு என்ன சேவை என்று கேட்கின்றார் என்ற அனுபவத்தை அடைவோம். ஓம் சாந்தி.